அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் என்றால் சிக்கன் கட்லெட். குழந்தை பிள்ளைகள் வந்து பெரியவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் கட்லெட் தான் இன்னைக்கு செய்ய போறேன். அது எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் கோழி எலும்பில்லாத சிக்கன் கோழி இறைச்சி துண்டுகள் முதலே மஞ்சள் போட்டு அவிச்சு மிக்சியில் அரைத்து வச்சிருக்கிறேன். அரைப்பதற்கு ஈஸியாக இருப்பதற்காக முதலே நான் அவிச்சு அரைத்து எடுத்து வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்கு உப்பு போட்டு 3 கிழங்கு எடுத்துருக்கிறேன், அவிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன். 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன். மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி, உள்ளி, மற்றது தாளிப்பதற்கு கடுகு, பிறகு அதாவது பிரெட் தூள் பூசி முட்டையில் துவைத்து பிரெட் தூள் பூசி பொரிப்பதற்கு தேவையான பிரெட் தூள் எடுத்துக்கிறேன். பனி மேல் பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். 3 முட்டையை உடைத்து அடித்து வைக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். ஒரு ஸ்பூனு கிட்ட சேர்க்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன். கடுகு வெடித்ததும் வெங்காயம், சேர்க்கும் போது அடுப்பை மீடியத்தில் வைக்கவும், ஏனென்றால் டக்குன்னு எரிஞ்சிடும். கூட எண்ணெய் விட்டால் எரியாது. நான் குறை எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன், 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். அப்போ அடுப்பு குறைச்சி தான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி, உள்ளி சேர்க்குறேன். இந்த பசிலிக்கம் இலை வந்து சேர்க்குறேன். ஏனெண்டா கருவேப்பிலை இல்லை, அதனால் இதை சேர்க்குறேன். கருவேப்பிலை இருக்கிறாங்க, கருவேப்பிலை சேர்க்கலாம். உருளைக்கிழங்கு அரைத்து வைத்திருக்கிற எலும்பில்லாத இறைச்சி, அவிச்ச இறைச்சி சேர்க்கிறேன். ஏற்கனவே உருளைக்கிழங்குலையும் கோழி இறைச்சிலையும் உப்பு போட்டு அவிச்சு நான் பார்த்து உப்பு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் எனக்கு கொஞ்சம் காணாது, நான் கொஞ்சம் சேர்க்குறேன். அடுப்பை நன்றாக குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க, அடியில் எரிய பார்க்கும். இப்போது 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அடுப்பை நல்லா குறைத்து விட்டு கொஞ்சம் சிம்மில் வைக்கிறேன் மூடி. அதன் பின்னர் பொரித்து எடுக்க போகின்றேன். இப்போ இது முடிந்து விட்டது. இனி கட்லெட் உருண்டை பிடிக்க போகின்றேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கு, அதையும் அமர்த்தி விடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆறிய பின் உருண்டை பிடிக்க போகின்றேன். கட்லெட் செய்வதற்கு அளவான உருண்டை. இப்படி தட்டையாக பிடிக்க வேண்டும். ஏன்னா நான் டீப் ஃப்ரை பண்ணல, கொஞ்சம் எண்ணெய் விட்டுத்தான் நான் இதை பொரித்து எடுக்க போகிறேன். அதனால் இப்படி தட்டையாக்குறேன். அல்லது டீப் ஃப்ரை பண்ணுறேன்டா நீங்கள் வந்து உருண்டையாக பிடிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிடித்து வைத்துட்டு உங்களை சந்திக்கிறேன். இப்போ பிரெட் தூள் சேர்க்க போகிறேன். முட்டையில் பிரட்டி பிரெட் தூள்லையும் பிரட்டி பின்னர் பொரித்து எடுக்க வேணும். அதை இப்போ பார்க்கலாம்.
இப்போ முட்டையில் துவைத்து பிரெட் தூள்ல சேர்க்க போகிறேன். இப்போ எல்லாம் செய்து முடித்து விட்டேன். பனிமல் எல்லாம் பிரட்டி பிரெட் தூள். இப்போ வாங்க பொரிக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். கணக்கு எண்ணெய் விட்டு நான் பொரிக்கல. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கட்லெட்டை ஒன்றாக சேர்க்கிறேன். உடனே திருப்பக்கூடாது. ஒரு பக்கம் ப்ரௌன் ஆன பிறகு, கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு தான் திருப்ப போகிறேன். இப்போ மற்ற பக்கம் திருப்புகின்றேன். எண்ணெய் சட்டியில் போடும்போது பனி மேலே தட்டிட்டு போடணும். இல்லாட்டி இப்படி கருப்பு, இந்த முதல் போட்ட இது வந்து கருப்பு இது வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் கவனமாக பொரித்தெடுக்க வேண்டும். இந்த சிக்கன் கட்லெட் செய்து முடித்து விட்டேன். 400 கிராம் இறைச்சியில் கோழி இறைச்சி 3 உருளைக்கிழங்கு சேர்த்து செய்தது 16 சிக்கன் கட்லெட் வந்திருக்குது. இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்க்க போகின்றேன். ஸோ ஏற்கனவே வெந்த பொருட்கள்லாம், அப்போ கன நேரம் வேக விட தேவையில்லை. நல்ல சுவையாக இருக்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை, அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.